ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரிடம் தங்க பிஸ்கட் என கூறி பித்தளை கட்டிகளை கொடுத்து 5 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை ரத்தினபுரி மணிஷ் நகரை சேர்ந்தவர் செங்குட்டுவன். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவரை ஹட்கோ காலனியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சந்தித்துள்ளார். தன்னிடம் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த சுத்த தங்க பிஸ்கட்டுகள் உள்ளதாகவும் 9 தங்க பிஸ்கட்டுகள் 5 லட்சம் ரூபாய் எனவும் கூறியுள்ளார். அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசையில் செங்குட்டுவன் தங்கம் போல் மின்னிய 9 பிஸ்கட்டுகளை பெற்றுக்கொண்டு காதரிடம் 5 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். வீடு திரும்பிய செங்குட்டுவன் தங்க பிஸ்கட்டுகளை உரசி பார்த்ததில் தகடுகள் உதிர்ந்து அத்தனையும் பித்தளை என்பது தெரிய வந்துள்ளது. குறைஞ்ச விலைக்கு கோல்டு பிஸ்கட் விநியோகம் பண்ணுறோம் இல்லை விற்பனை பண்ணுறோம்னு சொல்லி ஏமாற்றி 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு 9 கோல்டு பிஸ்கட்டு, அந்த கோல்டு பிஸ்கட்லாம் ஒரிஜினல் இல்லை, எல்லாமே டூப்ளிகேட் கொடுக்க முயற்சி செஞ்சு அந்த 5 லட்ச ரூபா அபேஸ் பண்ண காதர் அப்படிங்கிற ஒரு தவறை கைது பண்ணியிருக்கோம். அவர் கூட இருந்த மற்ற கூட்டாளிகள் 2 பேரை கைது பண்ணியிருக்கு. இது குறித்து கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சைலேந்திர பாபுவிடம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை தனிப்படை அமைக்கப்பட்டது. தீவிர விசாரணை நடத்தி ரத்தினபுரி பகுதியில் ஒரு வீட்டில் பதுங்கி இருந்த அப்துல் காதர், சின்னான், நோமன் ஆகியோரை கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சம்பவம் தொடர்பாக தலைமறைவான ராஜேந்திரனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த தனிப்படையினரை ஆணையாளர் சைலேந்திர பாபு பாராட்டினார். ஆனால் இதுபோல குறைந்த விலைக்கு தங்கம் தரோம் அப்படின்னா பொதுமக்கள் நம்பக்கூடாது. அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்க முடியாது. பெரும்பாலும் உங்களுக்கு தரக்கூடிய அந்த கோல்டு பிஸ்கட்ஸ் உண்மையான கோல்டு பிஸ்கட்டாக இருக்காது. அது போலியான கோல்டு பிஸ்கட். அதை ஈஸியாக கொடுத்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி நிறைய குற்றவாளிகள் வெளியூர்லேருந்து வர்றாங்க. அவங்க ஒரு முறை தான் வருவாங்க, வந்து ஏமாற்றிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. அப்புறம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போன்ற குற்றங்களில் மீண்டும் பொதுமக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு காவல்துறை சார்பாக கேட்டுக்கிறோம்.